Hello friends, welcome to Kolanjiyappa IAS Academy. இன்னைக்கு Tnpsc or UPSc mains related current affairs நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கான டாபிக் பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றி தான் டாபிக். இந்த டாபிக் இஸ் a new global standard for artificial intelligence ethics and it comes under the prelims portion of science and technology, artificial intelligence, UNESCO, etc. And in mains portion it comes under general studies paper 3 of significance of technology for India, artificial intelligence, indigenization of technology and development of new technology. இதை வந்து நீங்கள் யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி அந்த மாதிரி செக்ரேட் பண்ணாதீங்க. ப்ரிலிம்ஸ் பர்ஸ்பெக்டிவ் ஆஃப் டிஎன்பிஎஸ்சி ஒரு யூபிஎஸ்சிலையும் இந்த கான்செப்ட்ஸ் கேட்கலாம் அண்ட் மெயின்ஸ் பர்ஸ்பெக்டிவ்லையும் இந்த கான்செப்ட்ஸ் கேட்கலாம். போத் டிஎன்பிஎஸ்சி அண்ட் யூபிஎஸ்சி காமன் கொஸ்டின் தான் இது. நீங்கள் டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணுவோம். Artificial intelligence algorithms can also be partially credited for the rapidity with which vaccines were developed to tackle COVID-19. அதாவது நம்ம இப்போ COVID-19க்கான தடுப்பூசி பார்த்துருப்போம். அந்த தடுப்பூசி தயாரிக்கிறதுல வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதோட அல்காரிதம் யூஸ் பண்ணி தான் கொஞ்சம் சீக்கிரமாக நம்மளுக்கு வந்து வேக்சின்ஸ்லாம் ரெடி ஆகிட்டு இப்போ நம்மலாம் கிட்டத்தட்ட மினிமம் 2 doses ஆஃப் வேக்சின்ஸ்லாம் நம்ம வந்து போட்டிருக்கோம். இந்த கிரெடிட் வந்து ஏஐக்கு நம்ம கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். The algorithms crunched up complex data from clinical trials being undertaken in all corners of the world, creating global collaborations that could not have been imagined even a decade ago. The National Strategy on Artificial Intelligence, released by Niti Aayog in 2018, highlights the massive potential of artificial intelligence in solving complex social challenges faced by Indian citizens across areas such as agriculture, health and education. அதாவது நேஷ்னல் ஸ்ட்ராட்டஜி ஆன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா தேசிய யுக்தி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கான தேசிய யுக்தியை வந்து ரிலீஸ் பண்ணது யாருன்னா நித்தி ஆயோக். இந்த பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ரிலிம்ஸ் பர்ஸ்பெக்டிவ். அவங்க கொஸ்டின் மாதிரி போடலாம். நேஷ்னல் ஸ்ட்ராட்டஜி ஆன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வாஸ் ரிலீஸ்ட் பை டேஷ் அப்படின்னு கேட்டு ஏதாவது மினிஸ்ட்ரிஸ் மாதிரி கொடுத்துருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அந்த மாதிரி கொடுத்து நம்ம சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணலாம். நம்ம இந்த டைமில் ரொம்ப அவேராக இருந்துட்டு அந்த நேஷ்னல் ஸ்ட்ராட்டஜி ஆன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வாஸ் ரிலீஸ்ட் பை நித்தி ஆயோக்ன்றதை மைண்டில் வச்சுக்கணும். அதே மாதிரி இந்த ஸ்ட்ராட்டஜி என்ன ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம இந்திய சிட்டிசன்ஸ் வந்து சில சமூக சவால்களில் வந்து சந்திக்கிறோம். இந்த எந்த மாதிரி ஏரியாஸ் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர், ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் இந்த மாதிரி செக்டார்ஸில் நம்ம ஃபேஸ் பண்ணுற சமூக சவால்கள் என்னன்றதை தீர்க்கிறதுக்கும் இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். Artificial intelligence is a branch of computer science dealing with the simulation of intelligent behavior in computers. It describes the action of machines accomplishing tasks that have historically required human intelligence. அதாவது மனிதனால் முயலாத செயல்களை கூட இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து ஒரு மிஷின் மூலயமா கொஞ்சம் குயிக்காக பண்ணுறது. இதுதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட எஃபிஷியன்சி. It includes technologies like machine learning, pattern recognition, big data, neural networks, self algorithms, etc. இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்ற தொழில்நுட்பம் என்ன மாதிரி தொழில்நுட்பம் வச்சுருக்குதுன்னா மிஷின் லேர்னிங், பேட்டர்ன் ரெகாக்னிஷன், பிக் டேட்டா, நியூரல் நெட்வொர்க்ஸ் அண்ட் செல்ஃப் அல்காரிதம்ஸ். தி ஒரிஜின் ஆஃப் தி கான்செப்ட் கேன் பி ட்ரேஸ்ட் பேக் டு Greek methodology, although it is only during modern history when stored program electronic computers were developed. For example, Facebook's facial recognition software which identifies faces in the photos we post, the voice recognition software that translates commands we give to Alexa, etc. Some of the examples of AI already around us. அதாவது ஃபேஸ்புக்கில் நம்ம வந்து ஃபேஷியல் ரெகாக்னிஷன் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதெல்லாமே நம்ம ஏஐக்கான எக்ஸாம்பிள் தான். இதே மாதிரி நம்ம ஒரு வாய்ஸ் ரெகாக்னிஷன் சாஃப்ட்வேர் கொடுக்குறோம் பார்த்தீங்களா, வாய்ஸ் மூலிமா பண்ணிங்கன்னா அலெக்ஸா ட்ரான்ஸ்லேட் பண்ணோம் பார்த்தீங்களா, இதெல்லாம் ஏஐக்கான எக்ஸாம்பிள்ஸ் தான். காம்ப்ளெக்ஸ் டெக்னாலஜி. இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய தொழில்நுட்பம். அது வந்து ரொம்ப சிம்பிளான டெக்னாலஜி, அது ஒரு காம்ப்ளெக்ஸ் ஒரு கொஞ்சம் சிக்கலான தொழில்நுட்பம் தான். Artificial intelligence involves complex things such as feeding a particular data into the machine and making it react as per the different situations. It is basically about creating self-learning patterns where the machine can give answers to the never asked questions like a human would ever do. அதாவது இந்த தொழில்நுட்பத்து மூலயமா நம்ம மனிதனால் பதிலளிக்கக்கூடாத கடினமான கேள்விகளை கூட மிஷின் மூலியமாக இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு சுலபமாக அதனோட பதிலில் அளிக்கிறது. இதுதான் இந்த தொழில்நுட்பத்தோட மிக சிறப்பம்சம். பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஏஐ. இந்த தொழில்நுட்பத்தினால ஏற்பட நன்மைகள் நம்மளுக்கு என்னென்னு பார்ப்போம். இன் போலீசிங்,
India still has conventional policing. AI-based products open a new window of opportunity to do predictive policing in India. With the help of AI, one can predict the pattern of crime, analyze a lot of CCTV footage which are available across the country to identify suspects. அதாவது இந்த ஏஐ தொழில்நுட்பம் மூலயமா நம்ம ஈஸியாக வந்து போலீஸிங் கண்காணித்தல் வந்து கொஞ்சம் சுலபமாகும். வழக்கமான கண்காணித்தலை விட இந்த ஏஐ தொழில்நுட்பத்தை நம்ம கொண்டு வந்துட்டோம்னா நம்மளோட கண்காணிப்பு வந்து மிகவும் எஃபிஷியண்ட்டாக பயனுள்ளதாக அமையும். ஏனென்றால் நம்ம சிசிடிவி ஃபுட்டேஜை வந்து ஈஸியாக நம்ம அனலைஸ் பண்ணலாம் த்ரூ அவுட் அந்த சிட்டியில் இருக்காது. Government is digitalizing all the records, especially the crime records, putting it to one single place called CCTNS, where all the data including the image, biometrics or the criminal history of a convict or suspect is available. அதாவது இந்த ஏஐ வந்து இப்போ வந்து இந்தியா கவர்மெண்ட் வந்து க்ரைம்ஸ் எல்லாம் வந்து டிஜிட்டல் ஆகிட்டாங்க. ஸோ தட் ஏஐ டெக்னாலஜி நம்ம இன்கார்பரேட் பண்ணிட்டோன்னா இந்த டிஜிட்டலான க்ரைம் ரெக்கார்ட்ஸ் வந்து மிகவும் அழிக்க முடியாமல் அது வந்து கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். இன் அக்ரிகல்ச்சர் இந்த ஏஐ தொழில்நுட்பம் வந்து விவசாயத்தில் எப்படி பயன்படுதுன்னு பார்ப்போம். விவசாயத்தில் பார்த்தீங்கன்னா இட் கேன் ஹெல்ப் சென்ஸ் ஹவு மச் வாட்டர் தி கிராப் நீட்ஸ். அதாவது நம்ம பயிர் வந்து எவ்வளோ தண்ணிக்கு தேவைப்படுறதோ இந்த ஏஐ தொழில்நுட்பம் வந்து அது கணக்கிட்டு நம்மளுக்கு சொல்ல வேணும். ஃபார் சால்விங் காம்ப்ளெக்ஸ் இஷ்யூஸ் லைக் எஃபிஷியன்ட் யூட்டிலைசேஷன் ஆஃப் அவைலபிள் ரிசோர்ஸஸ். அதாவது சில சிக்கலான பிரச்சனைகள் லைக் அது பயனுள்ள பயன்பாடு ஆஃப் இருக்கிற ரிசோர்ஸஸை வச்சுட்டு எப்படி பயனுள்ளதாக நம்ம பண்ணுறது அதை பற்றியும் ஏஐ வந்து நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அனலைசிங் த டேட்டா. நெக்ஸ்ட் பாயிண்ட். The AI technology helps in analyzing data and thus can improve the efficiency of the systems like power management in cars, mobile devices, weather predictions, video and image analysis. The AI தொழில்நுட்பம் மூலயமா நம்ம யூஸ் பண்ணுற மொபைல் டிவைசஸ்ஸு, வெதர் ப்ரெடிக்ஷன்ஸ், காலநிலை கணிப்புகள், வீடியோ அண்ட் இமேஜ் அனலைசிஸும் நம்ம ஈஸியாக சுலபமாக பண்ண முடியும். இஷ்யூஸ் வித் ஏஐ என்னென்ன சிக்கல்கள் இருக்குது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொழில்நுட்பத்தில் பார்ப்போம். Artificial intelligence often isn't representative of the diversity of our societies, producing outcomes that can be said to be biased or discriminatory. அதாவது இந்த தொழில்நுட்பம் பார்த்திங்கன்னா ஒரு சமூகம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியன் சொசைட்டி மாதிரி இந்திய சமூகத்தை பார்த்திங்கன்னா பன்முகத்தன்மை கொண்டு தான் இந்திய சமூகம். பட் ஆனால் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து நம்ம இந்திய சமூகத்தான பன்முகத்தன்மையை வந்து வெளியே கொண்டு வரதில்லை. இதனால் என்ன ஏற்பதுனா அது வந்து ஒரு பக்க சார்பு அப்புறம் பாகுபாடு மனப்பான்மை கொண்ட தொழில்நுட்பமாக அமையுது. There are problems emerging in facial recognition technologies which are used to access our phones, bank accounts and apartments and are increasingly employed by law enforcement authorities in identifying women and darker-skinned people. While India and China together constitute approximately a third of the world's population, Google Brain estimated that they form just 3% of images used in ImageNet, a widely used data set. Next, steps taken to resolve the issues. அது என்னென்ன நடவடிக்கை மேற்கொண்டிருக்காங்க இந்த சிக்கல்களை சமாளிக்கிறதுக்கு. நம்பர் 1, India has made great strides in the development of responsible and ethical AI governance, starting with Niti Aayog's AI for All campaign to the many corporate strategies that have been adopted to ensure that AI is developed with காமன் ஹியூமனிஸ்டிக் வேல்யூஸ் அட் இட்ஸ் கோர். இந்த பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏஐ ஃபார் ஆல் கேம்பெயினை வந்து யார் லான்ச் பண்ணாங்க இந்த கொஸ்டினும் ப்ரிலிம்ஸ் பர்ஸ்பெக்டிவில் நம்மளுக்கு கேட்கலாம். இந்த டைமில் நம்ம வந்து நிதி ஆயோக்ன்றது ஆன்சரை மைண்டில் வச்சுக்கணும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஏஐ ஃபார் ஆல் நிதி ஆயோக் இது பார்த்திங்கன்னா எத்திக்கல் ஏஐ கவர்னன்ஸ். எத்திக்கல்னால் நம்மளுக்கு தெரியும், எத்திக்கல் ஏஐ கவர்னன்ஸ். ஓகே, 193 countries reached an agreement at UNESCO on how AI should be designed and used by governments and tech companies. கிட்டத்தட்ட 193 countries of UNESCO வந்து ஏஐ வந்து எப்படி வடிவமைக்கணும், அந்த கவர்மெண்ட்ஸும் அந்த டெக்னாலஜி நிறுவனங்களும் எப்படி இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தணுன்றதுக்காக சில வழிகாட்டுதல் முறைகளை கொண்டு வந்திருக்காங்க. நம்பர் 1, it aims to fundamentally shift the balance of power between people and the businesses and governments developing AI. Number 2, countries which are members of UNESCO have agreed to implement this recommendation by enacting actions to regulate the entire AI system life cycle ranging from research, design and development to deployment and use. அதாவது யுனெஸ்கோவோட மெம்பர் கண்ட்ரிஸாக இருக்க நாடுகள் வந்து இந்த வழிகாட்டுதலெல்லாம் வந்து செயல்படுத்தணுன்ற ஒரு முடிவில் வந்திருக்காங்க. அதை வந்து நம்ம ஆராய்ச்சி, வடிவமைப்பு மற்றும் மேம்பாட்டிலேருந்து பயன்பாடு வரைக்கும் இதை வந்து யூஸ் பண்ணலான்னு முடிவு எடுத்துட்டாங்க.
It establishes the need to keep control over data in the hands of users, allowing them to access and delete information as needed. இதுபடி என்ன சொல்ல வராங்கன்னா, டேட்டா தகவல் வந்து நம்ம யூசர்கிட்ட இருக்க சொல்ல யூசர் வந்து அந்த தகவலை சேர்த்துக்கவும் செய்யலாம், அதே மாதிரி அழிக்கவும் செய்யலாம். இது வந்து யூசருக்கான ஒரு ரைட் ப்ரைவசி மாதிரி கொடுத்துருக்காங்க. இட் ஆல்சோ கால்ஸ் ஆன் மெம்பர் ஸ்டேட்ஸ் டு என்ஷூர் தட் அப்ரோப்ரியேட் சேஃப்கார்ட் ஸ்கீம்ஸ் ஆர் டிவைஸ்டு ஃபார் தி ப்ராசஸிங் ஆஃப் சென்சிட்டிவ் டேட்டா அண்ட் எஃபெக்டிவ் அக்கௌண்டபிலிட்டி அண்ட் ரிட்ரஸ் மெக்கானிசம்ஸ் ஆர் ப்ரொவைடட் இன் தி ஈவெண்ட் ஆஃப் ஹார்ம். அதாவது நம்ம மெம்பர் ஸ்டேட்ஸ், அதாவது யுனெஸ்கோட மெம்பர் ஸ்டேட்ஸ் வந்து பாதுகாப்பு திட்டங்களை வடிவமைச்சிட்டு, எதுக்காக பாதுகாப்பு திட்டங்கள் எதுக்காக வடிவமைக்கிறாங்கன்னா, இந்த சென்சிட்டிவ் உணர்வுள்ள தகவலை வந்து ப்ராசஸ் பண்ணுறதுக்கும் மற்றும் பயனுள்ள வகையில் இந்த பொறுப்பு இதை செயல்படுத்துறதுக்கும், அதே மாதிரி தீர்வு இந்த சிக்கல்களெல்லாம் ரெட்ரஸ் பண்ணணும், தீர்க்கிறதுக்கும், தீங்கு விளைவிக்கின்ற நேரத்தில் வந்து இந்த மாதிரி சிக்கலை தீர்க்கவும் இந்த மெக்கானிசம்ஸ் பயன்படுத்திக்கலாம். In a number of countries, the principles of the recommendations are already being used in AI regulation and policy, demonstrating their practical viability. Finland provides an example of good practice in this regard with its 2017 AI strategy. ஏற்கனவே ஃபின்லாண்ட் இருந்தது. ஃபின்லாண்ட் பார்த்திங்கன்னா ஒரு ஐரோப்பிய யூனியன் கண்ட்ரி. அது வந்து ஏற்கனவே அவங்களோட 2017க்கான ஏஐ யுக்தியில் வந்து இந்த பிரின்சிபல்ஸ் எல்லாம் அவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க, இந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாம். இதே மாதிரி நம்ம இந்தியாவும் ஃபாலோ பண்ணாங்கன்னா இந்த ஏஐன்ற ஒரு தொழில்நுட்பம் வந்து ரொம்ப எஃபிஷியண்ட்டாக நம்மளுக்கு நம்ம டே டு லைஃப்பில் பயன்படுத்திக்கலாம். ஏஐ அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எப்படி இந்தியாவில் வந்து ஏஐ வந்து நம்ம கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கோம் இப்போ வரையும் பார்ப்போம். According to a Canada-based company's report, Global AI Report 2019, India stood at the 9th position in terms of the number of AI specialists working in the field. அதாவது இந்த உலகம் பூரா பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து 9வது இடத்துல இருக்குது. எதில் பார்த்தீங்கன்னா ஏஐ ஸ்பெஷலிஸ்ட் தொழில்நுட்ப ஆளர்கள் ஒர்க் பண்ணுற பார்த்தீங்கன்னா யூஎஸ், சைனா அண்ட் யூகே டாப் தி லிஸ்ட்டு. இவங்க 3 பேர் தான் நம்பர் ஃபஸ்ட்டு 3ல் இருக்காங்க. யூஎஸ், சைனா அண்ட் யூகே. இங்கே தான் ஏஐ ஸ்பெஷலிஸ்ட் வந்து நிறைய இருக்காங்க. India, on the contrary, lacks the opportunities and formal education in data science, but is slowly trying to encourage the adoption of AI in educational institutions. இந்தியா வந்து அதனோட வாய்ப்புகளை வந்து ஃபார்மல் முறையான கல்வியில் வந்து கொஞ்சம் ஃபஸ்ட்டு இழந்திருக்கு. ஆனால் இப்போ வந்து நம்ம வந்து ஊக்குவிக்கிறோம். ஏஐன்ற தொழில்நுட்பம் வந்து நம்ம எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கல்வி நிறுவனங்களில் அதை வந்து பயிற்றுவிக்கணுன்ற மாதிரி ஒரு முயற்சியில் இப்போ மேற்கொண்டு இருக்காங்க நம்ம அரசாங்கங்க. Starting this year, the CPSC has AI as an elective subject for its 9th grade classes. CPSC பார்த்தீங்கன்னா அவங்களோட 9th grade கிளாஸஸில் பார்த்தீங்கன்னா ஏஐன்ற ஒரு சப்ஜெக்ட் வந்து எலெக்டிவ் சப்ஜெக்டாக வச்சுருக்காங்க. இது வந்து ஒரு அப்ரிஷியபிள் ஸ்டெப் தான். IIT Hyderabad has launched a full-fledged Bachelor of Technology program in AI, becoming the first Indian educational institution to do so. IIT ஹைதராபாத் வந்து பிடெக் இன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸாக ஒரு முக்கியமான கோர்ஸை வந்து லான்ச் பண்ணாங்க. இந்த ஐஐடி தான் நம்பர் 1 ஃபஸ்ட்டு ஐஐடி இந்த மாதிரி பிடெக் இன் ஏஐ கோர்ஸை லான்ச் பண்ணது. இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம ப்ரிலிம்ஸ் பர்ஸ்பெக்டிவில். எந்த ஐஐடி வந்து பிடெக் இன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா அதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஐஐடி ஹைதராபாத். ப்ளீஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. IIT Hyderabad is also most likely the third education institute in the world after Carnegie Mellon University and the Massachusetts Institute of Technology to have a full-fledged BTech program on AI. இந்த ஐஐடி ஹைதராபாத் தான் ஃபுல்-ஃப்ளெஜ்டு பிடெக் ப்ரோக்ராம் ஆன ஏஐ வந்து உலகத்திலே 3வது நிறுவனமாக இந்த எஜுகேஷன் இன்ஸ்டியூட் ஸ்டார்ட். இதுக்கு முன்னாடி நம்பர் 1 வந்து கார்னெகி மெலான் யூனிவர்சிட்டி, நம்பர் 2 மேசச்சூசெட்ஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இவங்க 2 பேரும் லான்ச் பண்ணாங்க. இந்த விதத்தில் நம்ம ஐஐடி ஹைதராபாத் வந்து 3rd இன்ஸ்டியூஷன் டு லான்ச் அ ஃபுல்-ஃப்ளெஜ் பிடெக் ப்ரோக்ராம் ஆன் ஏஐ. இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ப்ரிலிம்ஸ் பர்ஸ்பெக்டிவில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். IIT Hyderabad is another educational institute that introduced popular executive programs on AI and machine learning and blockchain and distributed ledger technologies. IIT Hyderabad பார்த்தீங்கன்னா ஏஐ மட்டுமில்லை, மிஷின் லேர்னிங், பிளாக் செயின் இந்த மாதிரி தொழில்நுட்பத்தை கூட கோர்சஸாக கூட லான்ச் பண்ணியிருக்காங்க. Defense forces of India are now venturing into the products and technologies which will aid defense measures using the AI and technologies. இப்போ நம்ம பாதுகாப்பு படைகளும் பார்த்தீங்கன்னா ஏஐ தொழில்நுட்பத்துக்கு வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் எஃபெக்ஷியண்ட்டாக நம்மளோட டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ் வந்து செயல்படுத்துறதுக்காக. In India, corporates have started collaborating with academy on AI. IBM's Blue project is an example. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா
பன்னாட்டு தொழில் நிறுவனங்கள் கூட இது இந்தியாவோட எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கூட ஒரு டைப் வச்சுட்டு இந்த ஏஐ ரிலேட்டான கோர்சஸை வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க. இந்த விதத்தில் பார்த்திங்கன்னா ஐபிஎம்ன்றது ஒரு பன்னாட்டு நிறுவனம், அதோட ப்ளூ ப்ராஜெக்ட் வந்து ஒரு மிகப்பெரிய உதாரணம். There are many startups in the country which are doing great work in image analytics, data analytics, predictive intelligence, etc. It is estimated that AI will add $957 billion to India's GDP by the year 2035, boosting India's annual growth by 1.3 points. அதாவது ஒரு கணக்கீடு சொல்கிறாங்க, $957 பில்லியன் வந்து நம்ம இந்தியா நாட்டோட ஜிடிபியில் வந்து சேரும். எப்போனா 2035 இது மூலயமா என்ன ஏற்படுதுன்னா இந்தியாவோட வருட வளர்ச்சி ஆனுவல் க்ரோத் வந்து 1.3% பாயிண்ட்ஸ் வரையும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்குனா வாய்ப்புகள் அதிகம். அப்போ எவ்வளோ பொட்டன்ஷியல் உள்ள தொழில்நுட்பம் பாருங்கள் இந்த தொழில்நுட்பம். வே ஃபார்வர்ட். To ensure that the full potential of these technologies is reached, the right incentives for ethical AI governance need to be established in national and subnational policy. அதாவது இந்த தொழில்நுட்பம் வந்து நம்ம as much as possible நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து சரியான சலுகைகள் கொடுக்கணும். எதுக்குன்னா எத்திக்கல் ஏஐ கவர்னன்ஸுக்கு. அந்த எத்திக்கல் ஏஐ கவர்னன்ஸ் வந்து நம்ம தேசிய கொள்கைகளையும் மற்றும் சப்நேஷ்னல் பாலிசி நம்ம மாநில கொள்கைகளையும் இணைக்கப்படணும். அப்போ தான் இந்த ஏஐ தொழில்நுட்பம் வந்து மிகவும் சிறப்பாகவும் பயனுள்ளதாகவும் அமையக்கூடும். The governments must use affirmative action to make sure that women and minority groups are fairly represented on AI design teams. This could take the form of quota systems that ensure that these teams are diverse, or the form of dedicated funds from their public budgets to support such inclusion programs. அதாவது அரசாங்கம் வந்து உறுதியான நடவடிக்கை மேற்கொள்ளணும். எதுக்குன்னா இந்த ஏஐ டிசைன் வடிவமைப்பு குழுக்களில் பெண்களையும் சேர்க்கணும், அதே மாதிரி மைனாரிட்டி குரூப்ஸ் அவங்களையும் சேர்த்துக்கிட்டா ஸோ தட் அவங்களோட ரெப்ரஸன்டேஷனும் இந்த ஃபீல்டில் அதிகமாகும். இதனால் அவங்களுக்கான அங்கீகாரமும் உயர்த்தப்படும். With this agreement, confidence of putting AI to work where it can have the most impact, hunger, environmental crisis, inequalities and pandemics, optimistic of having built the momentum for real change. இந்த ஏஐ வந்து மிகவும் சவாலான துறைகளில் தான் நம்ம பண்ணணும். எங்கெங்கன்னா அது அங்கர் பசி, பட்னி, என்விரான்மெண்டல் கிரைசிஸ் சுற்றுச்சூழல் நெருக்கடிகள் மற்றும் இன்இக்வாலிட்டிஸ் சமத்துவமின்மை, பேண்டமிக்ஸ் நம்ம கோவிட்-19 பண்ணுறோம் பார்த்தீங்களா. இங்கே தான் இந்த ஏஐயோட டெக்னாலஜி மிகவும் அதிகமாக நம்ம யூஸ் பண்ணணும். அதெல்லாம் நம்ம மேக்ஸிமம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்கு இந்த ஏஐ தொழில்நுட்பமும் யூஸ்ஃபுல்லாக அமையும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரிலேட்டடாக நம்ம டிஸ்கஸ் பண்ண கண்டென்ட்டும் உங்களுக்கு வீடியோ வித் எக்ஸ்ப்ளனேஷனும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். இதுதான் இன்றைக்கான மெயின்ஸ் ப்ராக்டிஸ் கொஸ்டின். நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி இது ஒரு காமன் கொஸ்டின் தான். டிஎன்பிஎஸ்சி அண்ட் யூபிஎஸ்சி பர்ஸ்பெக்டிவில் நீங்கள் ஆன்சர் எழுதலாம். அந்த கொஸ்டின் டுடே இஸ் யுனெஸ்கோஸ் global agreement on the ethics of artificial intelligence can guide governments and companies to voluntarily develop and deploy AI technologies that conform with the commonly agreed principles. Discuss. Write this for 250 words and the question carries 15 marks. Write the answer and send it to the below mail ID kaacurrentaffairs@gmail.com. Thanks for watching this video. Let's see you all in the next video. Thank you friends.